சீமான் இனி தப்பிக்கவே முடியாது. விஜயலட்சுமி வழக்கில் உயர்நீதிமன்றம் வைத்த செக். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இனிமே தப்பிக்க முடியாத அளவுக்கு உயர்நீதிமன்றம் அவருக்கு செக் வச்சிருக்கு. நடிகை விஜயலட்சுமி கடந்த 2011வது வருஷம் சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் தன்னை திருமணம் செய்துக்கிறதா சொல்லி ஏமாற்றி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அதனால பலமுறை அபார்ஷன் நடந்திருக்கணும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து விஜயலட்சுமி கேஸை வாபஸ் வாங்குறதும் மறுபடியும் கேஸ் போடுறதுமா இருந்தாங்க. இதைத் தொடர்ந்து கர்நாடகாவில் செட்டிலான அவருக்கு மாசம் சீமான் பணம் அனுப்புறதாகவும் தகவல்கள் பரவுச்சு. ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் விஜயலட்சுமி சீமான கிழின்னு கிழிச்சு வீடியோ வெளியிடுறாங்க. இந்த நிலையில கடந்த 2008 மதுரை கோவில்ல 2 பேரும் மாலை மாத்திக்கிட்டதாகவும் அப்போத்துல இருந்து சீமான் பலமுறை கட்டாயப்படுத்தி உறவு வச்சதாகவும் கல்யாணம் செய்துக்கிறதா பொய் வாக்குறுதி கொடுத்ததால தான் விஜயலட்சுமி கேஸ வாபஸ் வாங்கினாங்கன்னு போலீஸ் தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டுச்சு. இதை கேட்ட நீதிபதிகள் விஜயலட்சுமி இந்த கேஸ வாபஸ் வாங்கினாலும் பாலியல் வன்கொடுமை அடிப்படையில் விசாரிக்க காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கு. இந்த கேஸை சர்வ சாதாரணமா முடிச்சிட முடியாதுன்னு சொல்லி சீமானோட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டாங்க. மேலும் விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கில் 12 வாரத்துக்குள்ள இறுதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யணும்னு காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.